ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் நம்ம அனைவரின் மீதும் உண்டாவதாக. எல்லா புகழும் இறைவன் ஒருவனுக்கே. நம்ம இன்னைக்கு மிக முக்கியமான விஷயங்கள்னு பார்க்கும்போது ஹவுதிக்கள் சில முக்கியமான அறிவிப்புகள் கொடுத்திருக்காங்க. அதே மாதிரி நெத்தன்யாகவும் ஹவுதிக்களுடைய தாக்குதலை பத்தி பேசி ஊடகத்துக்கு அது ஒரு வீடியோவாக வந்திருக்குது. அதே இல்லாம என்னென்ன தாக்குதல்லாம் நடந்திருக்குது அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கலாம். அனைத்தையும் ஒரு தொகுப்பாக பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. முதல் விஷயமே இஸ்ரேல் ராணுவம் இப்போது வெஸ்ட் பேங்க்லயும் தரைவழி தாக்குதலை ஆரம்பிக்கிறதுக்கான எல்லா வேலைப்பாடுகளையும் செய்து கொண்டிருக்காங்க. எப்படி காசாக்குள்ள தரைவழி தாக்குதல் நடக்குதோ அதே மாதிரி வெஸ்ட் பேங்க்லயும் செய்யணும் அப்படிங்கிறது தான் அவங்களுடைய குறிக்கோளாக இருந்துட்டு இருக்கு. ஆரம்பத்துல இருந்தே இந்த போர் ஆரம்பிச்சதுல இருந்து எவ்வளவு முடியுமோ அங்க அவ்வளோ என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னா கைது பண்ணிட்டு இருக்காங்க. பள்ளிவாசலுக்குலாம் தொழுக போக விடாம தடுத்துட்டு இருக்காங்க. நிறைய காரியங்களே அங்க பண்ணிட்டு இருக்காங்க. அதுலயும் ஜெனின், துல்கராம் பகுதி, நெபுலஸ் பகுதி இங்கெல்லாம் அதிகமாக முஸ்லிம்கள், பாலஸ்தீனர்கள் இருக்கக்கூடிய இடம். அங்கதான் குறி வச்சு இதை செஞ்சுட்டு இருக்காங்க. அது இல்லாம செட்டிலர்ஸ் இருக்கக்கூடிய பகுதியிலாம் அவங்களுக்கு எதுவும் பிரச்சனை இல்லை. இப்ப எப்படி அமைச்சிட்டாங்கன்னா வெஸ்ட் பேங்கை 3ஆ பிரிச்சு அதுல ஒரு பகுதி முழுவதா என்ன பண்ணிட்டாங்கன்னா யூதர்களை கொண்டு நிரப்பிட்டாங்க. இன்னொரு பகுதி பாலஸ்தீனர்களை கொண்டு நிரப்பிட்டாங்க. 3ஆவதா இருக்கக்கூடிய பகுதியை 2 பேரும் கலந்து இருக்கிற மாதிரி வச்சிருக்காங்க. அதனால இவர்களுக்கு அங்க வெஸ்ட் பேங்கை தாக்கணும்னா அது ரொம்ப ஈஸியா இருக்குது. எங்க பாலஸ்தீனர்கள் இருக்காங்களோ அந்த ஏரியாவை மட்டும் அவங்க தாக்கிப்பாங்க. அது பார்த்தா ரொம்ப நாளாகவே ஒரு 10-15 வருஷமாகவே கொஞ்சம் கொஞ்சமா படிப்படியா என்ன பண்ணிட்டாங்கன்னா ஒரு ஐடியாவை போட்டுதான் அவங்க செயல்பட்டு கொண்டு இருக்கிறாங்க. அதுக்கு இந்த மஹ்மூத் அப்பாஸ் அவர்களும் என்ன பண்ணிட்டாங்கன்னா அனுமதி கொடுத்தனால இன்னைக்கு பார்த்தா அங்கேயும் போர் ஆரம்பிக்கிறதுக்கான எல்லா வேலையும் போயிட்டு இருக்கு. நம்ம 2 நாளைக்கு முன்னாடி சொன்னோம் 4 படைகளை இப்போது இஸ்ரேல் ராணுவம் அங்க அனுப்பி வச்சிருக்காங்கன்னு சொல்லிட்டு. எதுக்கு படைகளை எல்லாம் அனுப்புறாங்கன்னா அடுத்த கட்ட தாக்குதலுக்காகத்தான். இப்ப அங்கேயும் பதற்றமான நிலைமை ஏற்பட்டு கொண்டு இருக்கு. அதுக்கும் போராளிகள் ரொம்ப தயார் நிலையில இருந்துட்டு இருக்காங்க. அவங்க முதல்ல தாக்குதலை ஆரம்பிச்சு போற ஆரம்பிச்சிடக்கூடாதுன்றதுனால அவங்க வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. கண்டிப்பா அவங்க தரைவழி தாக்குதலுக்கு இஸ்ரேல் ராணுவம் உள்ளக்குள்ள வந்ததுக்கு அப்புறம் இவர்களும் இதுவரை நடக்கிற போர் இல்லாத அளவுக்கு ஒரு உச்சகட்ட தாக்குதலை செய்யணும். அடுத்த கட்ட தாக்குதலுக்கு தொடங்கிடணும். அப்பதான் சமாளிக்க முடியும்னு சொல்லி அவர்களும் அதை எதிர்பார்த்து கொண்டிருப்பதாக இன்னைக்கு பாலஸ்தீனத்திலிருந்து தகவலை கொடுத்திருக்காங்க. ஒரு பக்கம் வெஸ்ட் பேங்க்ல போர் ஆரம்பிக்கக்கூடிய நிலையில இருந்துட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் ஹிஸ்புல்லாட்ட என்ன சொன்னாங்கன்னா இன்னும் 1 வாரத்துல இல்ல 2 வாரத்துல போர் ஆரம்பிச்சிடும்னு சொல்லி நேத்து கூட பாதுகாப்பு மினிஸ்டர் சொல்லியிருந்தாரு. ஆனா அதுக்குள்ள பார்த்தா ஹவுதிக்களுடைய பிரச்சனை வந்தனால ஹவுதிக்களை என்ன பண்ணியிருந்தாங்கன்னா தாக்கியிருந்தாங்க. இன்னைக்கு அதை பத்தி நெத்தன்யாஹு சொல்லும் போது நாங்க வார்ன் பண்ணிட்டே இருந்தோம் இந்த போர் ஆரம்பிச்சதுல இருந்து. ஆனா அவங்கதான் கேட்கவே இல்லை ஹவுதிக்கள். அதனாலதான் இப்ப நாங்க தாக்கியிருக்கோம். அதே நேரத்துல இப்ப அவங்க தாக்குனதுக்கு நாங்க தாக்கிட்டோம். இனி அவங்க தாக்காம இருந்தா நாங்க தாக்க மாட்டோம். இது வெறும் ஒரு தாக்குதலுக்கு கொடுத்த பதில் தாக்குதல் தானே தவிர அவங்கள்ட்ட போர் செய்யணும் அப்படிங்கிறது எங்களுடைய ஆசை கிடையாது அப்படிங்கிறதை சொல்லியிருக்காரு. கையோட அப்படின்னா என்ன அர்த்தம்னா மறுபடியும் நீங்க அடிச்சாதான் நாங்க அடிப்போம், நீங்க அடிக்காம விட்டீங்கன்னா பிரச்சனை இல்லைங்கிறாங்க. ஆனா ஹவுதிக்கள் இவர்களோடு போர் செய்யறதுக்கு தயாராக இருக்கிறாங்க. அதுக்காகத்தான் அடிச்சிட்டு இருக்காங்க. ஆனா இவர்கள் போர் செய்யக்கூடிய நிலைமையில இல்லைங்கிறதா உண்மை. ஏன்னா ஹிஸ்புல்லாட்டே போர் ஆரம்பிக்கிறதுக்கு இவ்வளவு மாசமா வாயில தான் சொல்லிட்டு இருக்காங்க. இன்னும் போர் ஆரம்பிக்காம இருக்கும்போது அப்படியே கையோடு ஹவுதிக்கள்ட்டே போர் ஆரம்பிக்க முடியுமானா இஸ்ரேலுக்கு ரொம்பவே சிக்கல். ஆனா ஹிஸ்புல்லா என்ன சொல்லிட்டாங்க, நாங்க உங்கள்ட்ட போற ஆரம்பிக்கிறதுக்காகத்தான் இந்த தாக்குதலே பண்ணியிருக்கோம் அப்படின்னு இருக்காங்க. இன்னும் நெத்தன்யாஹு தொடர்ந்து அந்த பேட்டியில சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னு பார்க்கும்போது நீங்க எல்லாரும் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. நாம இந்த மத்திய கிழக்குல அமைதியை கொண்டு வரலாம். ஈரானும் ஈரானுடைய துணை படைகளாக இருக்கக்கூடிய இவர்களை எல்லாம் அழித்தால் மட்டும்தான் அந்த அமைதி நிலைநாட்டப்படும். அதுக்குதான் நான் முயற்சி பண்ணிட்டு இருக்கேன். யாருக்கெல்லாம் அமைதி வேணுமோ அவங்க எங்க கூட கை கோர்த்திருங்க அப்படிங்கிற மாதிரி பேசி வச்சிருக்காரு. சர்வதேச நீதிமன்றத்திலேயே நெத்தன்யாஹு செய்வது இனப்படுகொலை, அங்க காசால 40,000 பேர்த்த வேணும்னே அழிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி இருக்கிறதுலே பயங்கரவாதியாக சித்தரிக்கப்பட்ட ஆட்கள்ல ஒருவர் இப்ப நெத்தன்யாஹு தான். ஹிட்லரையும் மிஞ்சிட்டாருன்னு சொல்லக்கூடிய அவரே இன்னைக்கு ஹவுதிக்களையெல்லாம் அமைதியை கெடுக்கக்கூடியவர்கள்னு சொல்றது ரொம்பவே வேடிக்கையாக இருக்குது. இதுக்கெல்லாம் பதிலடி கொடுக்கிற விதமாக யஹ்யா சாரி அவர்கள் ஹவுதிக்களுடைய தலைவர் அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஒரு 5 விஷயத்த சொல்றாங்க. நாங்க உங்களோட முழு நேர போரை ஆரம்பிக்கிறதுக்கு தயாரா இருக்கிறோம். இனி நீங்க ஒவ்வொரு நாளுமே என்ன பண்ணணும், எங்கள்ட்ட தாக்குதலை எதிர்பார்த்துட்டு இருக்கணும். அதே மாதிரி டெல் அவீவ் ஆகட்டும், இன்னும் முக்கியமான பகுதிகளாகட்டும் எல்லாமே எங்களுடைய இலக்குகள் தான். அது அனைத்துமே குறிவைக்கப்படும். அதுலயும் முக்கியமாக டெல் அவீவ்ல யாராவது போற விரும்பல அப்படின்னா தயவு செஞ்சு நீங்க காலி பண்ணிட்டு போயிருங்க. பங்கருக்கு கிடையாது, ஊரை விட்டே போயிருங்க. ஏன்னா அடுத்து நாங்க டெல் அவீவுடைய பல இடங்களை குறிவைக்க போறோம்னு சொல்லியிருக்காங்க.
அப்ப இனி வரக்கூடிய நாட்கள்ல தினம் தினம் புது விதமான தாக்குதலை பண்ணுவோம். டெல் அவிவே நாங்க குறிவைப்போம். அங்க இருக்கக்கூடிய எல்லா முக்கிய இடங்களுமே எங்களுடைய இலக்குகள் தான் அப்படின்னு சொல்லிட்டு நாங்க போர் ஆரம்பிக்கிறோம். இந்த போரை வந்து பாலஸ்தீன மக்களுடைய வெற்றிக்காக, அவர்களுக்கு வந்து உரிமை கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக அதுவரையும் நாங்களும் தொடர்ந்து செய்வோம். எக்காரணத்தை கொண்டு நாங்க நிறுத்த மாட்டோம். பாலஸ்தீனியர்களுக்கு தேவையான அனைத்தும் கிடைக்குது அப்படிங்கிறதை உறுதிப்படுத்துற வரையும் நாங்க செய்வோம்னு சொல்லிட்டு இன்னைக்கு ஹவுதிகள் அறிவிச்சிருக்காங்க. நேத்து அவர்களுக்கு நடத்தப்பட்ட தாக்குதல் மேல ஏற்கனவே ஒரு சந்தேகம் இருந்துட்டு இருக்கு. இதுல வந்து பின்னாடி யார் இருந்துட்டு இருக்கா, சவுதி அரேபியா இருந்தாங்களா இல்லையான்னு சொல்லிட்டு. ஏன்னா வந்து இஸ்ரேல் என்ன பண்ணுவாங்கன்னா, இவங்க தாக்கிடுவாங்க. தாக்கிட்டு என்ன பண்ணுவாங்கன்னா, சவுதி மேல வந்து பழிய தூக்கி போட்டுருவாங்க, அவங்க எங்களுக்கு ஹெல்ப் பண்ணாங்கன்னு சொல்லிட்டு. இந்த மாதிரியான வேலையை வந்து பல தடவை செஞ்சுட்டு இருக்காங்க. ஆனா வந்து இன்னைக்கு சவுதி, நாங்க அப்படிலாம் யாருக்கும் ஹெல்ப் பண்ணல, இனிமேலும் யாருக்கும் ஹெல்ப் பண்ண மாட்டோம், அது இஸ்ரேலா இருந்தாலும் சரி ஹவுதிகளா இருந்தாலும் சரி, யாரும் எங்களுடைய வான்பரப்பை வந்து யூஸ் பண்ணாதீங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஆனாலும் ஹவுதிகள் இவங்களுடைய வான்பரப்பு தேவைப்பட்டா யூஸ் பண்ணுவாங்க. அப்படி வந்து யூஸ் பண்ணும்போது தடுத்தா சவுதி மேலேயே போர் செய்வாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆய்வாளர்கள்லாம் சொல்றாங்க. ஏன்னா ஹவுதிகள் வந்து அதை வந்து சொல்லிட்டு தான் இருக்கிறாங்க அவ்வப்போது. ஆனா இதுவரையும் வந்து அவர்கள் வந்து சவுதியுடைய வான்பரப்பை ஹவுதிகளும் பயன்படுத்தல, இஸ்ரேலும் பயன்படுத்தல. மறுபக்கம் பார்த்தா அமெரிக்கா ஒரு வார்னிங்கை கொடுக்குறாங்க. அவங்க என்ன சொல்லிட்டு இருக்காங்கன்னா, ஏமனுக்கு வந்து ஹவுதிகளுக்கு செய்தி அனுப்புறதுக்காக ஓமன் நாட்டின் மூலமாக வந்து செய்தி அனுப்பியிருக்காங்க. என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஒரு அடிக்கு ஒரு அடி சரியா போச்சு, இனி வந்து இவங்க அடிக்க கூடாதுன்னு சொல்லிருங்க, அடிச்சாங்கன்னா பெரும் விளைவுகளை இவங்க சந்திக்க வேண்டியது இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வார்னிங் கொடுத்திருக்காங்க. இதேதான் என்ன பண்ணாங்க, ஈரான் விஷயத்துல செஞ்சுக்கிட்டே இருந்தாங்க. ஆனா இதையெல்லாம் வந்து ஹவுதிகள் கேட்டுக்கொள்ள மாட்டாங்க. மறுபடியும் கூட வந்து பார்த்தா அமெரிக்கா என்ன பண்ணிருக்காங்கன்னா, ஏமன்ல இருக்கக்கூடிய முக்கியமான இடங்களை எல்லாம் குறி வச்சு வான் தாக்குதல் பண்ணியிருக்காங்க பிரிட்டானியாவோட சேர்ந்து. இது எப்பயுமே வழக்கமா நடக்கக்கூடிய விஷயம்தான். அதுக்கு வந்து பார்த்தா ஹவுதிகள் என்ன பண்றாங்கன்னா, ஹவுதிகள் சொல்றது வந்து அமெரிக்காவும் பிரிட்டானியாவும் இதுக்கு பின்னாடிதான் இருந்துட்டு இருக்காங்கன்னு எங்களுக்கு தெரியும், அவர்களுக்கும் சேர்த்து நாங்க வந்து தனியா அடி கொடுப்போம். இப்ப நாங்க இஸ்ரேலை தாக்குறதா இருந்தாலும் சரி, உங்களுக்கும் தனியா ஒரு பிளான் வச்சிருக்கோம், நாங்க உங்களையும் சும்மா விட மாட்டோம், அவர்களுக்கு நீங்க சப்போர்ட் பண்ணி நீங்களும் வந்து அழிய போறீங்கன்னு சொல்லிட்டு எஹியா சாரி அவர்கள் வந்து இன்னைக்கு சொல்லியிருக்காங்க. பார்க்க போனா வந்து ஹவுதிகள் இந்த விஷயத்த ஒரு அடிக்கு ஒரு அடியாக முடித்து கொள்ள தயாரா இல்லை. அடுத்தடுத்த அடிகள் வந்து இனிமேல் கொடுக்க போறோம், எப்படி இஸ்புல்லா செய்யறாங்களோ அதே மாதிரி நாங்களும் தாக்குதல் செய்ய போறோம் அப்படிங்கிறதை தெரிவிச்சிருக்காங்க. ஒரு பக்கம் வந்து காசா, இன்னொரு பக்கம் வெஸ்ட் பேங்க்ங்கிற மாதிரி, அதே மாதிரி வந்து இஸ்புல்லா ஹவுதிகள்னு சொல்லி இந்த பக்கம் 2 இடத்துலயும் அந்த பக்கம் 2 இடத்துலயுமே வந்து இஸ்ரேலுக்கு இப்ப சண்டை போடக்கூடிய நிலைமை ஏற்பட்டிருக்கு. நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். ஏதாவது முக்கியமான செய்திகள் வந்தால் நம்ம அடுத்த ஒரு காணொளியில சந்திப்போம்.